ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரவா தோசையும் அதுக்கு செம காம்பினேஷனான புதினா கார சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரவா தோசை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அது கூடவே இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ 3 கப் நம்ம சேர்த்துருக்கிற மாவுக்கு அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிருக்கிறேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா தோசைக்கு எப்பயுமே மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். நம்ம இப்போதைக்கு 4 கப் சேர்த்துருக்குறோம். ஆனால் இது ரவை ஊறி நல்லா உப்பி வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகும் மாவு. அந்த சமயத்தில் நம்ம இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இது கூடவே இன்னொரு கப் தண்ணி சேர்த்து இதை ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஊறினதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் கட்டியாகும். அந்த டைமில் தண்ணி தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் தனியாக ஊற வச்சுருங்க. இப்போ இதுக்கு காம்பினேஷன் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதிலையே கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்கிற கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். நல்லா வாசனையாக இருக்கும் வறுபடுறப்ப. அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது சரியாக வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 1 கப் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. ரவா தோசைக்கு எப்பயுமே சட்னி கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அதுக்காக தான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதனால தக்காளி வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ்லையே இந்த தக்காளி நல்லாவே குக் ஆயிரும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. அதனால் பொறுமையாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இந்த ரவா தோசைக்கு மல்லி புதினா சேர்த்த கார சட்னி செம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த புதினா மல்லி எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரணும். புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்கிறதே தெரியாது, நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம சேர்க்குறப்ப எவ்வளோ இருந்துச்சு, இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. தேங்காய் சேர்க்காம கூட இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்து தான் அரைக்கிறேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்காக அடுப்பில் எண்ணெய் ஊற்றி அது கூட வரமிளகாய், உளுந்து, கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இதை தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் கொட்டிக்கலாம்.
இப்போ நம்மளுடைய ரவா தோசை மாவும் நல்லா ஊறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இந்தளவு தண்ணியாக இருந்தால் தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி கடைசியாக இதை வெங்காயத்தை மாவு கூட சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றணும். இந்த மாதிரி ஓட்டையாக வந்துச்சுன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் கூட ஊற்றி சுடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நல்லா சிம்மில் வச்சே வேக வைங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய முறுமுறுன்னு ரவா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இந்த ரவா தோசைக்கு புதினா கார சட்னி செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.